நம்ம இந்த வீடியோல மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், அப்புறம் லா ஆஃப் செக்ரிகேஷன், மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 லா பத்தியும் என்னென்ன அப்படின்றதையும், இந்த 3 லாக்கு அகேன்ஸ்டா என்னென்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற லா வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் யூனிஃபார்மிட்டி. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம மோனோ ஹைபிரிட் கிராஸ் வச்சு மெண்டல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரெசசிவ் பேரண்ட் அண்ட் ஒன் டாமினன்ட் பேரண்ட் எதர் மேல் ஆர் ஃபீமேலா இருக்கலாம். ஸோ இதை இப்போ மேல் பேரண்ட்னு எடுத்துக்கிட்டோம், அதை ஃபீமேல் பேரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த பேரண்டோடைய ஜீன் டாமினண்டா இருக்கோ அதுதான் F1 ஜென்ரேஷன்ல வெளியே தெரியக்கூடிய phenotype அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லா படி பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு அண்ட் லா ஆஃப் யூனிஃபார்மிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா F1 ஜென்ரேஷன்ல வர எல்லாமே பேரண்டோடைய டாமினன்ட் கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு யூனிஃபார்மா எல்லா F1 ஜென்ரேஷனும் ஒரே மாதிரி டாமினன்ட் பேரண்ட்டை ரிசம்பிள் பண்ணுது. பட் அதனுடைய ஜீனோடைப் வந்து ரெசசிவ் பேரண்டோடைய ஜீனும் அடங்கி இருக்கும், பட் அது சப்ரஸ் ஆயிருக்கும் ஆர் ஹிடன் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்க பார்த்தோம்னா டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்கவர்ட் பை மெண்டல் ஸ்டேட்ஸ் தட் டூ பேரண்ட் டிஃபர் இன் ஒன் ஜெனடிக் கேரக்டர், போத் ஹோமோசைகஸ், ரெண்டுமே ஹோமோசைகஸ் பேரண்ட், அதாவது ரெண்டுமே பியோர் பிரீட் பேரண்ட். ஒயிட்னா ரெண்டுமே ஒயிட் ஜீன் கொண்டதா இருக்கும், இல்ல ரெண்டுமே ரெட் ஜீன் கொண்ட பேரண்டா இருக்கும். ஸோ இந்த பேரண்டோடைய கிராஸ் பண்ண ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து எல்லாமே டாமினன்ட் ட்ரேட் ஷோ பண்ற கேரக்டரிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுதான் யூனிஃபார்மிட்டி ரூல் அப்படின்னும் ரெசிப்ரோசிட்டி ரூல் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுல ரெசசிவா இருக்கிற அந்த ஜீன் பேரண்டோடைய அந்த ஜீன் மாஸ்க் ஆகப்படுது அப்படின்றத கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்ற தியரியில கொடுக்குறாங்க. பட் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய தியரி, சில சயின்டிஸ்ட் கொடுத்த தியரி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கார் கார்னஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து மிராபிலஸ் ஜெலஃபா அப்படின்ற 4 o'clock பிளான்ட்ல ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அதாவது டாமினன்டோடைய கேரக்டரிஸ்டிக் மட்டும் யூனிஃபார்மா வெளிப்படல அப்படின்றத சொல்றாங்க. ரெசிசிவ் பேரண்ட் அண்ட் ஒன் டாமினன்ட் பேரண்ட் உடைய கேரக்டர்ஸ், அதாவது கலர் கேரக்டர்ஸ் ரெண்டுமே ஈவனா யூனிஃபார்மா தான் வந்து F1 ஜென்ரேஷன்ல வந்திருக்கு. பட் ரெண்டு ஜீனுமே ஷேர் பண்ணிக்கிறதுனால அது ஒரு புது கலர் வந்து ஷேர் பண்ண கலர் வந்து வெளியில தெரியுது, பிங்கா தெரியுது. ஸோ அது யூனிஃபார்மா எல்லாம் வந்திருக்கு, எல்லா F1 ஜென்ரேஷனுமே யூனிஃபார்மிட்டி காட்டுது. பட் அந்த டாமினன்ட் கேரக்டர் வந்து வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த F1 ஜென்ரேஷன் வந்து சம்வேர் பிட்வீன் டூ ஹோமோசைகஸ் ஜீனோடைப்ஸ்க்கு நடுவில் இருக்கு. இன்டர்மீடியட் கேரக்டர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போறது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன். இது மெண்டலோடைய ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்டது. ஸோ இந்த லால என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல ரெண்டு இண்டிவிஜுவல், அதாவது ரெண்டு ஹெட்டிரோசைகஸ் F1 உடைய ஜென்ரேஷன் வந்து கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா F2 ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த பேரண்டல் ஜென்ரேஷன், கிராண்ட் பேரண்ட்ஸ் உடைய ஜென்ரேஷன் கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வெளியில தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல பேரண்டல் ஜென்ரேஷன்ல இருந்து F1 ஜென்ரேஷன் எப்படி கிடைச்சது யூனிஃபார்மா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த யூனிஃபார்மா கிடைச்ச F1ல இருந்து F2 எப்படி கிடைக்குதுன்னா, பேரண்டோடைய இந்த டாமினன்ட் கேரக்டரும் பேரண்டோடைய ரெசசிவ் கேரக்டரும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு இன்டர்மீடியட் ஹெட்டிரோசைகஸ் கேரக்டரும் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த ரேஷியோல அப்படின்னு பார்த்தோம்னா 25% டாமினன்ட் கேரக்டர் அண்ட் 25% கம்ப்ளீட்லி ரெசசிவ் கேரக்டர், 50% டாமினன்சி ஷோ பண்ற ஹெட்டிரோசைகஸ் கேரக்டர் ரெண்டு ஃப்ளவர் கிடைச்சிருக்கு. அதனால இதனுடைய ஜீனோடைப்பும் ஃபீனோடைப்பும் ரேஷியோ வந்து மாறுபடும். இப்போ ஜீனோடைப் அப்படின்றது ஜீன் பிரசன்டா இருக்கிறது. இப்போ ஒரு கேபிட்டல் பியும் இரண்டு கேபிட்டல் பி ஸ்மால் பியும் ஒரு ஸ்மால் பி கொண்ட ஜீனோடைபிக் ரேஷியோவா இருக்கு. அப்புறம் ஃபீனோடைபிக் ரேஷியோ 3 பர்பிள் கலரும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரும் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷனல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி பார்த்த மாதிரியே எக்ஸெப்ஷனல் இதுவும் பேரண்டல் உடைய கேரக்டரிஸ்டிக்கான டாமினன்ட் கேரக்டரும் அதுக்கப்புறம் ரெசசிவ் கேரக்டரும் தனியா கிடைச்சிருது F2 ஜென்ரேஷன்ல. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கேரக்டரான அந்த F1 ஜென்ரேஷனுடைய கேரக்டரும் கிடைக்குது. இது வந்து கம்ப்ளீட் டாமினண்டா இல்லாம இன்கம்ப்ளீட் டாமினன்ட்டுக்கு ஏத்த மாதிரி வருது. ஸோ இதுல நம்மளுக்கு வரக்கூடிய ஃபீனோடைபிக் ரேஷியோ இங்க நம்மளுக்கு மெண்டல் சொன்ன மாதிரி 3:1 இல்லாம 1:2:1 அப்படின்ற ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ ரெண்டும் ஒன்னா வருது அப்படின்றது சொல்லப்படுது. இது லேட்டர் சில சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. இத மாலிகுலர் ப்ரூஃபா இந்த செக்ரிகேஷன் ஆஃப் ஜீனை வந்து இந்த ஆஸ்கார் ஹெட்விக் அதுக்கப்புறம் வேன் பெனடென் அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட் 1883லயே மாலிகுலர் ப்ரூஃப் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன் மியோசிஸ் அப்போ வந்து இதை செக்ரிகேட் ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியோசிஸ் அப்போ செக்ரிகேட் ஆகக்கூடிய ஜீன் வந்து நம்மளுக்கு எங்க பிரசன்டா இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ல, அந்த செல்லுடைய நியூக்ளியஸ்குள்ள எப்போ இந்த மியோசிஸ் டிவிஷன் நடக்குமோ அப்போ இது வந்து இந்த குரோமோசோம்ல பார்க்க முடியும். பிங்க் பினோடைபிக்கும் வந்து இன்டர்மீடியட் இன்ஹெரிட்டன்ஸ் கொண்டதாகவும் இருக்கு. கடைசியா மெண்டல் கொடுத்த லா வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் கொடுக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் டால் ஆர் டுவார்ஃப், அதுக்கப்புறம் கிரீன் ஆர் எல்லோ,
wrinkled ஆர் ரவுண்ட் இது எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு வெளியில வரும்போது, அதாவது F2 ஜெனரேஷன்ல வரும்போது நம்மளுக்கு இண்டிபெண்டன்டா தான் வெளிய வரும். அதாவது கலரும் டால்னஸும் 2ம் சேர்ந்து வராது. ஸோ இந்த கலர் வேற, ஹைட் வேற. இது தனித்தனியா இண்டிபெண்டன்ட்டா வந்து அசார்ட்மென்ட் ஆகப்படும் அப்படின்றது தான் இந்த லா சொல்லப்படுது. நம்ம மியோசிஸ்ல எந்த ஸ்டேஜ்ல இந்த டிவிஷன் நடக்கும் அப்படின்னா மெட்டாஃபேஸ் 1. இந்த மெட்டாஃபேஸ் 1ல டிவைட் ஆகக்கூடிய குரோமோசோம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மெண்டல் கொடுத்த இந்த டைஹைப்ரிட் கிராஸ் மூலியமா இது 9:3:3:1 அப்படின்ற ரேஷியோலையும், இதே மோனோஹைப்ரிட் கிராஸ்ல 3:1 ரேஷியோல நம்ம இந்த டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் பினோடைப் வரத பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அலாங் வித் கிராசிங் ஓவர் இது வேரியஸ் ஜெனடிக் டைவர்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாததுனால நம்மளுக்கு நியூ ஜெனடிக் காம்பினேஷனோட நியூ வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஜென்ரேஷன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் கேமெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோமும் 2⁻23 பாசிபிள் காம்பினேஷன் கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எவல்யூஷனல் ப்ராசஸுக்கு வந்து வித்திட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரீன், எல்லோ, wrinkled, ரவுண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆயிருக்கிறத பார்க்க முடியும் இந்த பீஸ்ல. அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த கேட் ஸ்பீஷிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க லாங் அண்ட் சாலிட் கலர் கொண்ட கேட்டையும் ஷார்ட் ஹேர் அண்ட் ஸ்பாட்டிங் கொண்ட கேட்டையும் மீட்டிங் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது அதனுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே ஈக்குவலா ஒரே மாதிரி பினோடைபிக் அண்ட் ஜீனோடைப்போட பட் ஷார்ட் ஹேர் அண்ட் சாலிட் கலர் கொண்ட ஆஃப்ஸ்பிரிங்ஸா வந்திருக்கு. பட் இந்த F1 ப்ராஜனியே கிராஸ் பண்ணும்போது செல்ஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அதுவும் 9:3:3:1 ரேஷியோல கிடைச்சிருக்கு. ஷார்ட் ஹேர் வித் ஸ்பாட்டட் கலர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸும் 9ன்ற ரேஷியோலையும், அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேர் வித் ஸ்பாட்டட் ஆஃப் ஸ்ப்ரிங் 3ன்ற ரேஷியோலையும், பேரண்டல் ஜென்ரேஷன்ல வரக்கூடிய இதே ரேஷியோ, இதே கேரக்டரிஸ்டிக். அதே போல லாங் ஹேர் சாலிட் கலர் கொண்ட இந்த பேரண்டல் உடைய அதே கேரக்டரிஸ்டிக் கொண்டது 3 ரேஷியோலையும், அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான லாங் ஹேர் ஸ்பாட்டட் ஆஃப் ஸ்ப்ரிங்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இந்த ட்ரெயிட், கலர் அண்ட் ஃபர், ஹேர் லாங்கா ஷார்ட்டா அப்படின்றது எல்லாமே இண்டிபெண்டா அசார்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. மெண்டலுடைய லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.